ஹாய், நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வந்து பிரெயின் ஸ்டெம், அப்படி தானே? இந்த பிரெயின் ஸ்டெம் படிச்சுட்டு இருக்கிறோம். பிரெயின் ஸ்டெம்லேயும் கடைசி வீடியோவில் படித்தோம் என்னென்னு சொன்னால் மெடியூலா படித்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து போன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், மிட் பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எடுத்தோம்னு சொன்னால் பிரெயின் ஸ்டெம் பகுதியில் முதலாவது மிட் பிரெயின், அதுக்கப்புறம் என்ன போன்ஸ், அதுக்கு பிறகு மெடியூலா, அதுக்கு பிறகு ஸ்பைனல் கார்டு வரும். நம்மளுக்கு தெரியும் இப்படி என்ன செரிபெல்லம் இணைஞ்சிருக்கும், அப்படி தானே? செரிபெல்லத்துக்கும் இந்த மெடுலாக்குமான கனெக்ஷன் என்ன செரிபெல்லல் படங்கள்னு சொன்னோம், அப்படி தானே? அதே மாதிரி இந்த போன்ஸுக்கும் செரிபெல்லத்துக்குமான கனெக்ஷன் மிடில் செரிபெல்லல் படங்கள்னு சொன்னோம். அதே மாதிரி இவர் மிட் பிரெயினுக்கும் செரிபெல்லத்துக்குமான கனெக்ஷன் சூப்பரியர் செரிபெல்லல் படங்கள்னு சொன்னோம். அப்போ கடைசி வீடியோவில் மெடுலா பார்த்தோம், மெடுலாட க்ரோஸ் செக்ஷன் அதெல்லாம் பார்த்து முடித்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால் போன்ஸ், சரியா? நம்ம இந்த வீடியோவில் போன்ஸை பற்றி பார்ப்போம். அப்போ போன்ஸை எடுத்துக்கணும்னா பாருங்கள், இது போன்ஸ்னு சொன்னால் போன்ஸ் மேலே இருக்கும் மிட் பிரெயின் இருக்கும், கீழே வந்து மெடியூலா இருக்கும். அப்போ மிட் பிரெயினுக்கும் மெடியூலாக்கும் இடையில் உள்ள ஆள் தான் யார்? போன்ஸ், அப்படி தானே? அடுத்தது இந்த போன்ஸ், இந்த பகுதியை கீழே பாருங்கள் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாமா, சரியா? இந்த பகுதியாக ரெண்டு பகுதியாக பிரிக்கலாமா. இது மேலேருந்து பார்த்தான்னு வைங்களே, மேலேருந்து பார்த்தா இதில் வந்து என்னென்ன பகுதின்னு சொன்னால் ஒன்று நேரத்தோட சொன்னது தான் பேசல் பார்ட்டுன்னு சொன்னேன். உண்டு இது என்ன பேசல் பார்ட். பின்னுக்குள்ள பார்ட் அது என்னென்னு சொன்னால் டெக்மெண்டம்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன பார்ட்? டெக்மெண்டம். டெக்மெண்டம் அப்போ எங்கே இருக்கும்? போஸ்டரியர் பக்கம் இருக்கும். போஸ்டரியர் என்ன? பின்பக்கம் இருக்கும். போஸ்டரியர் பக்கம் இருக்கும். இது என்ன? பேசல் பார்ட். இது எங்கே இருக்கும்? இது போஸ்டரியர் பக்கம் இருக்குன்னு சொன்னால் இது முன்பக்கம், அதாவது அண்டீரியர் பக்கம் இருக்கும், சரியா? இப்போ அடுத்தது வந்து நான் அங்கே மெடுலாவில் சொன்ன மாதிரி மெடுலாவில் வந்து 4 க்ரோஸ் செக்ஷனாக வெட்டினோம், அப்படி தானே? 4 க்ரோஸ் செக்ஷனாக வெட்டினோம். இப்போ இங்கே போன்ஸை வந்து எத்தனை க்ரோஸ் செக்ஷனாக வெட்ட போகிறோம்னு சொன்னால் இப்போ மெடுலாவை தான் என்ன செஞ்சோம்? 4 லெவல் க்ரோஸ் செக்ஷன் லெவலாக வெட்டினோம். போன்ஸை வந்து நான் வெட்ட போகிறது 2 க்ரோஸ் செக்ஷன் லெவல். அது எதை அடிப்படையாக கொண்டுண்டா அதை இருக்கிற நியூக்ளியை அடிப்படையாக கொண்டு 2 க்ரோஸ் செக்ஷனாக என்ன செய்ய போகிறேன்? வெட்ட போகிறேன். அப்போ பாருங்கள் எப்படின்னு சொன்னால் முதலாவது க்ரோஸ் செக்ஷன் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நான் நேரத்தோட சொன்னேன், இப்போ இப்படி ஒரு போன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இது எப்படி பிரிக்கும்னு சொன்னால் மேல் பகுதி என்னன்னு சொன்னேன்? ரோஸ்டல் பார்ட்னு சொன்னேன். இன்னொரு பேர் சொல்கிறாங்க ரோஸ்டல் பார்ட்டுக்கு கிரேனியல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன? கிரேனியல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள பார்ட் என்ன? கேடுவல் பார்ட்டுன்னு சொன்னோம், அப்படி தானே? கேடுவல் பார்ட்டுன்னு சொன்னோம். சரிங்க. அப்போ கீழ் பார்ட் என்ன? கேடுவல் பார்ட். மேல் பார்ட் என்னென்னா கிரேனியல் பார்ட் இல்லாட்டி ரோஸ்டல் பார்ட்னு சொல்லுவோம், சரியா? அப்போ கீழ் பார்ட் கேடுவல் பார்ட், மேலே வந்து கிரேனியல் இல்லாட்டி ரோஸ்டல் பார்ட்னு சொல்லுவோம். அப்போ அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரிக்கிறாங்க. பாருங்கள், இப்போ நியூக்ளியை வச்சு தான் பிரிக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டையும். முதலாவது என்னென்னு சொன்னால் இந்த கீழ்ப்பகுதியை சொல்கிறாங்க, அதை வச்சு சொல்கிறாங்க transverse section through the caudal part passing through the facial, அதாவது ஃபேஷியல் நியூக்ளியஸ் இருக்குதுனே அதனூடாக வெற்ற நேரம், சரியா? பாருங்கள், இது வந்து பொன்ஸ்ன்னு சொன்னால் இப்போ ஃபேஷியல் நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபேஷியல் நியூக்ளியஸோட இப்படி வெற்ற நேரம் மேலேருந்து பார்த்தா இப்படி தோன்றும். அதுதான் சொல்கிறாங்க கேடுவல் பார்ட்டில் இருக்கிற ஃபேஷியல் நியூக்ளியஸ் அதனூடாக கேடுவல் பார்ட்டில் கீழ் பார்ட்டில் இருக்கிற ஃபேஷியல் நியூக்ளியஸினூடாக வெற்ற நேரம் எப்படி தோன்றும், அது ஒரு க்ரோஸ் செக்ஷனாக. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய கிரேனியல் மேல் பார்ட், சரியா? மேல் பார்ட்டில் என்ன இருக்கும்னு சொன்னால்
ட்ரைஜெமினல் நியூக்ளியே இருக்கும். அதனூடாக வெட்டி மேலேருந்து பார்த்தா இப்படி தோணும். அப்போ அதை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் எழுதுகிற பாருங்கள். transverse section through the cranial part passing through the inner nuclei trigeminal nuclei. அப்போ இது ஃபேசியல் நியூக்ளியை, அது ட்ரைஜெமினல் நியூக்ளியை. அப்படி வெட்டி சரி. அப்போ பாருங்கள், ஃபேசியல் நியூக்ளியை எங்கே இருக்கும்? நம்மளோட பொன்ஸ்ட கேடுவல் பாட்டில் எப்படி இருக்கும்? சரியாக கீழ்ப்பகுதியில். அதனூடாக அப்படி வெட்டி மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அது ஒரு க்ரோஸ் செக்ஷன். அதே மாதிரி கிரேனியல் பார்ட்டில் என்ன இருக்கும்? மேல் பார்ட்டில் ட்ரைஜெமினல் நியூக்ளியை இருக்கும். அதனூடாக துருவா வெட்டி மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு 2 க்ரோஸ் செக்ஷன் படிக்க போகிறோம். அப்போ அங்கே க்ரோஸ் செக்ஷன் படிக்கிற நேரம் என்னென்ன செஞ்சோமோ அதே வச்சு தான் இங்கேயும் படிக்க போகிறோம். சரியா? அப்போ பாருங்கள் என்ன போகுது? இந்த பொன்சுக்குள்ளாலையும் எசெண்டிங் ட்ரேக்ஸ் போகுது, அப்படி தானே? இப்போ எசெண்டிங் ட்ரேக்ஸ் பொன்சுக்குள்ளாலையும் போகுது. இப்போ எசெண்டிங் ட்ரேக்ஸ்ன்னு எழுதுகிறேன். எசெண்டிங் ட்ரேக்ஸில் நம்மளுக்கு தெரியும் என்ன 2 இருக்குது. ஒன்று டோர்சல் கொலம் பாத்வே, மற்றது என்ன அண்டோலேட்ரல் அண்டரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. 2ஐயும் சேர்த்து அண்டரியோ லெட்ரல் பாத்வேன்னு சொல்லலாம். அண்டரோ லெட்ரல் பாத்வேன்னு சொல்லலாம். சரியா? அதோடு சேர்ந்து யார் மைனர் பாத்வேயா கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்படி தானே? மைனர் பாத்வேயா கொஞ்சம் பேர் வருவாங்க. அது என்ன ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே. அடுத்து வந்து ஸ்பைனோ ஒலிவரி பாத்வே, மற்ற ஸ்பைனோ டெக்டல் பாத்வே, அப்படி தானே? இவங்களோட சேர்ந்து பிரதான ஆக்களான அண்ட்ரோலெட்ரல் பாத்வேயோடு சேர்ந்து வருவாங்க. அதுலேயும் ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே தானே லெட்ரலோட மட்டும்தான் வருவார். லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் மட்டும்தான் வருவார். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன அண்டரியர் ஸ்பைனோதாலமிக்லையும் வருவாங்க, லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயிலும் சேர்ந்து வருவாங்க. அதை ஏற்கனவே படிச்சு. அடுத்தது டிசெண்டிங் ட்ரேக்ஸும் என்ன இவரால் போகிறார், அப்படி தானே? யாரால்? நம்மளோட பொன்சால் கீழே வருவார். அப்போ நம்மளுக்கு தெரியும் டிசெண்டிங் ட்ரேக்ஸில் பிரதானமாக படித்தது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட், அப்படி தானே? அடுத்தது செரிபெல்லத்துக்கான கனெக்ஷன். செரிபெல்லம் அதுக்கான கனெக்ஷனுக்கு பாத்வே படிக்கும். என்ன பாத்வே? ஓனியோ செரிபெல்லர் ட்ராக்ட். அடுத்தது வந்து வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்ட். அடுத்தது வந்து டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக்ட்னு படிக்கும், அப்படி தானே? ஓகே. அடுத்தது வந்து நியூக்ளியை. cranial nerve and other nucleus. cranial nerves and other nucleus, அப்படி தானே? அது படித்தோம். நியூக்ளியஸ். சரியா? அப்போ பாருங்கள் கிரேனியல் நேவில் என்னென்ன படித்தோம்னா பாருங்கள். அப்போ பொன்ஸ்லேருந்து யார் வாராங்கன்னு சொன்னால் என்னென்ன கிரேனியல் நேவ் வராங்க பாருங்கள். இது என்ன 5வது கிரேனியல் நேவ் வெளியே வரார், அப்படி தானே? அப்போ கிரேனியல் நேவ் 5வது 5th கிரேனியல் நேவ் வரார். வேறு யார் வராது பாருங்கள். பொண்டோ மெடுலரி ஜங்ஷனால் 3 பேர் வராங்க. 6, 7, 8 அவங்க 3 பேர் கிரேனியல் நேவ் வராங்க. 6, 7, 8. அப்போ 5க்கு பேர் தான் என்ன? 5வது கிரேனியல் நேவுக்கு தான் பேர் ட்ரைஜெமினல் நேவ், அப்படி தானே? ட்ரைஜெமினல் நேவ். 6வதுக்கு என்ன பேர்? அப்டியூசன் நேவ். 7வதுக்கு என்ன? ஃபேசியல் நேவ். 8வதுக்கு என்ன? வெஸ்டிபியூலோ கோக்லியர் நேவ்.
கோக்லியர் நேவ். அப்போ இவங்க 3 பேரும் 6, 7, 8 இவங்க 3 பேரும் எதில் வராங்க? பொண்டோ மெடுலரி ஜங்ஷன், அதாவது பொன்ஸுக்கும் மெடுலாக்கும் இடையில் உள்ள பொண்டோ மெடுலரி ஜங்ஷன்லேருந்து வராங்க. அதுதான் மெடுலாவிலையும் அதை எழுதினோம், இங்கேயும் எழுதுகிறோம் பொன்ஸ்லேயும். 5வது வந்து அவர் சரியாக வரார், எங்கே? பொன்ஸ்லேருந்தே வரார். இது விளையிடா. அடுத்து நியூக்ளியஸ். பொன்ஸில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்ப்போம். அவ்வாறு இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பொன்ஸ் இந்த பகுதி, இந்த பகுதி தனி பொன்ஸ், இந்த பகுதி பொன்ஸ். அந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு எழுதுவோம். ஜிஎஸ்சி இந்த குளத்தில் என்ன இருக்குது? 6வது நியூக்ளியே இருக்குது. அப்படி தானே 6வது கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்குது. அப்போ 6வது கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்குது. அதே மாதிரி அது என்ன குளத்தில் இருக்குது? ஜிஎஸ்சி என்ற குளத்தில் இருக்குது. அடுத்து வந்து ஜிபிஇ அடுத்த குளம், அதில் என்ன இருக்குது? 7வது கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்குது. அடுத்து வந்து எஸ்விஇயில் என்ன இருக்குது? எஸ்விஇ குளத்தில் பாருங்கள் 7வதும் 5வதும். அப்போ 5வது கிரேனியல் நேவோட நியூக்ளியும் இருக்குது, 7வது கிரேனியல் நேவோட நியூக்ளியும் இருக்குது. சரியா? கிரேனியோட நியூக்ளியே இருக்குது. அடுத்து என்ன குளம்? ஜிவிஇயில் இருக்குதா? இல்லை. அடுத்து வந்து எஸ்விஏயில் இருக்குதா? இல்லை. அடுத்து ஜிஎஸ்ஏயில் இருக்குதா? இருக்குது. ஜிஎஸ்ஏ குளத்தில் இருக்கிறது என்ன? 5வது, அப்படி தானே? 5வது கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்குது. அது 3 கிரேனியல் நேவ், 5வதுலேயும் 3 கிரேனியல் நேவ் நியூக்ளியே இருக்குது. ஒன்று பாருங்கள், மிட் பிரெயினுக்கும் பொன்ஸ்ட மேல் பாட்டையும் இணைஞ்சிக்கிறாள். அதே மாதிரி பொன்ஸ்ட நடுவில் இணைஞ்சிக்கிறாள். அதே மாதிரி மெடுலாவில் அப்படி ஃபுல்லாக இணைஞ்சி மெடுலாவிலேருந்து அப்படியே பொன்ஸு கொஞ்சம் வந்த நியூக்ளியே இருக்குது. அப்படி தானே? சரி, அப்போ பாருங்கள், இதை நான் 3ஆக பிரிக்கிறேன். ஜிஎஸ்ஏ குளமே 3 இடத்துல இருக்குது. அப்போ ஒன்று பொன்ஸ்ட மேல் பார்ட், அப்படி தானே? பொன்ஸ்ட மேல் பார்ட், அது என்ன சொன்னோம்? ரோஸ்டல் பார்ட் இல்லாட்டி கிரேனியல் பார்ட்னு சொன்னோம். அப்போ பொன்ஸ்ட ரோஸ்டல் பார்ட்னு எழுதுறேன். அதில் யார் இருக்கிற? 5th கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்கிறார். அப்படி தானே? அதே மாதிரி பொன்ஸ்ட மிடில் பார்ட் அடுத்தது. அப்போ பொன்ஸ்ட மிடில் பார்ட்டில் யார் இருக்கிற? அவர்லேயும் 5th கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்கிறார். அதே மாதிரி பாருங்கள், பொன்ஸ்ட கீழ் பார்ட் கேடல் பார்ட்டில் யார் இருக்கிற? அதுலேயும் வந்து 5th கிரேனியல் நேவோட நியூக்ளியே இருக்குது. அப்படி தானே? அடுத்தது எஸ்எஸ்ஏ குளத்தை பாருங்கள். எஸ்எஸ்ஏ குளத்தில் என்ன இருக்கும்? 8வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்கும். அது வந்து எங்கே இருக்குது? பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் இருக்குது. அதாவது பொன்ஸுக்கும் மெடுலாக்கும் இடையில் உள்ள ஜங்ஷன். அப்போ பொன்ஸில் இருக்குன்னு தானே எடுக்கணும். அப்போ 8வது கிரேனியல் நேவோட நியூக்ளியே. இப்போ இவ்வளோ நியூக்ளியைனா பொன்ஸில் காணப்படுற நியூக்ளியே. இப்போ அந்த ஒவ்வொரு நியூக்ளியைக்கும் பேர் என்னென்னு பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள், இந்த ஜிஎஸ்சி குளத்தில் இருக்கிற பொன்ஸில் இருக்கிற 6வது கிரேனியல் நேவோட நியூக்ளியைக்கு என்ன பேர்? எப்டியூசன் நியூக்ளியே. என்ன பேர்? எப்டியூசன் நியூக்ளியே. அதே மாதிரி ஜிபிஇ குளத்தில் பொன்ஸில் இருக்கிற 7வது ஆளோட பேர் என்ன? சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியே. அப்படி தானே? சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியே. அதே மாதிரி எஸ்விஇ குளத்தில் இருக்கிற பொன்ஸில் இருக்கிற நம்முடைய 5வது நியூக்ளியோட பேர் என்ன? மோட்டர் நியூக்ளியே. மோட்டர் நியூக்ளியஸ். அதே மாதிரி 7th கிரேனியல் நேவோட என்ன இருக்கிற? யார் பொன்ஸில் இருக்கிறது? ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியே. அப்போ ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியஸ்னு எழுதுகிறேன். அதே மாதிரி பாருங்கள், பொன்ஸ் ஜிஎஸ்ஏ குளத்தில் எங்கே? ஜிஎஸ்ஏ குளத்தில் என்ன? பொன்ஸில் யார் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ரோஸ்டல் பார்ட்டில் இருக்கிறது என்ன? மெசன்செபாலிக் நியூக்ளியஸ். அப்படி தானே? மெசன்செபாலிக் நியூக்ளியஸ். அதே மாதிரி மிடில் யார் இருக்கிறது? பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ். அப்போ பிரின்சிபல் நியூக்ளியஸ்னு எழுதுறேன். அடுத்து வந்து கேடுவல் பார்ட்டில் இருக்கிறது ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அப்போ ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ்.
அப்போ பாருங்கள் நம்ம பொன்ஸை பிரித்தோம் தானே, எப்படி பிரித்தோம்? 2 இதா. அப்போ பொன்ஸை 2 இதாக பிரிக்கிற நேரம் ஒன்று என்ன, இந்த நியூக்ளியை வச்சு பிரித்தோம் ஃபேசியல் நியூக்ளியை. மேல்பாட்டு மேல்பாட்டு என்ன, ட்ரைஜெமினல் நியூக்ளியை வச்சு பிரிக்கும். அப்படி தானே, மேல்பாட்டை ட்ரைஜெமினல் நியூக்ளியை, அதாவது இந்த இவரை வச்சு பிரித்தோம். அடுத்த கீழ்பாட்டு என்ன, ஃபேசியல், இந்த நியூக்ளியை வச்சு பிரித்தோம். சரியா, அதை வச்சு பிரித்து தான் 2 என்ன க்ராஸ் செக்ஷனை மேலேருந்து பார்த்து அப்படி இருக்கும்போது கீழே போகிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த 2 நியூக்ளியை வச்சு தான் பிரிச்சிக்கிறோம். அடுத்தது எஸ்எஸ்ஏ குளம் பாருங்கள். எஸ்எஸ்ஏ குளத்தில் 8 கிரேனியல் நியூக்ளியை இருக்கு. அதில் யார் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கோக்லியர், அதே மாதிரி வெஸ்டிபியூல். சரியா, 2 பேர் இருக்கு. இது வேலைங்கடா. இப்போ பார்ப்போம் முதலாவது க்ராஸ் செக்ஷனை பார்ப்போம். முதலாவது என்ன, இதை பார்ப்போம். அதாவது ஃபேசியல் நியூக்ளியை, அதாவது கேடுவல் பாட்டில் உள்ள ஃபேசியல் நியூக்ளியை, அதை அதில் பிரிக்கிற நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ பெஸ்ட்டுக்கு தலைப்பு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் through the cadal part passing through the facial nuclei. சரியா, அதால் பிரிக்கிற நேரம் எப்படி தோணுன்னு கீழே பார்ப்போம். சரி, பெஸ்ட்டுக்கு அந்த க்ராஸ் செக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதல் நம்ம பார்ப்போம் பொன்ஸுக்குள்ள. இப்போ எசனிங் டெக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் டோர்சல் காலம் பாத்வே, அண்டோலிட்டல் பாத்வே இருக்குது தானே. அதே மாதிரி டிசெண்டிங் ட்ரெக் எடுத்தால் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ரெக் இருக்குது தானே. அப்படியே ஒவ்வொன்றையும் பொன்ஸுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர் அதில் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். சரியா, அப்போ பெஸ்ட்டுக்கு பாருங்கள் எசனிங் டெக்ஸில் டோர்சல் காலம் பாத்வே பார்ப்போம். அப்போ பாருங்கள் டோர்சல் காலம் பாத்வே ஒருக்கா நான் கடைசி வீடியோ போட்டேன், பார்ட் 15வது வீடியோ. அதில் வந்து இந்த டோர்சல் காலம் பாத்வேயில் வந்து கொஞ்சம் மாறி சொல்லிக்கிறேன். என்னென்னா அந்த கியூனேட்டஸும் கிரெசாலிஸையும் மாறி குறிச்சிருக்கிறேன். அதில் நான் திருப்பி இங்கே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இப்படி ஸ்பைனல் கோட் இருக்குன்னு வைங்களேன். ஸ்பைனல் கோட் இருக்குது, 2 ஸ்பைனல் கோட்டை கீறேன். சரியா, ஒன்று அப்பர் லிம்புக்குரியது, இன்னொன்று லோவர் லிம்புக்குரியது. பார்க்குறது வந்து டோர்சல் காலம் பாத்வே. அப்போ உங்களுக்கு தெரியும், நடுவில் என்ன இப்படி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கிரே மேட்டர் இருக்கும். சரிதானே. அப்போ பாருங்கள், அப்பர் லிம்புக்குரிய ஒரு சென்சேஷன் வாரன்னு சொன்னால் என்ன நடக்கும், இப்படி வந்து டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி எங்கே போகும், போஸ்டீரியர் ஹோனுக்கு போகும். போஸ்டீரியர் ஹோனில் போய் எங்கே போகும், நம்மட இங்கே போவார், அதாவது டோர்சல் ஒயிட் கோலத்துக்கு போவார். அதே மாதிரி லோவர் லிம்ப்லேருந்து வாரது ஒரு சென்சேஷன் எடுத்துகிட்டு என்ன செய்யும், டோர்சல் ரூட்டில் ஒரு கங்க்லியனை உருவாக்கிட்டு எங்கே போகும், போஸ்டீரியர் ஹோனுக்கு போகும். போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் அங்கே சினப்ஸ் நடக்குமா, நடக்காது. அப்போ எங்கே போகும், அப்படியே இங்கே போகும், டோர்சல் ஒயிட் கோலத்துக்கு போகும். அப்போ பாருங்கள், இவர் என்ன செய்வார், இப்படி மேலே ஏறுவார். இவர் என்ன செய்வார், இப்படி மேலே போய் இதுக்குள்ளால் என்ன இப்படி வருவார். அப்படி தானே. அப்போ பாருங்கள், இது எதுக்குரியது, லோவர் லிம்புக்குரியது, அப்பர் லிம்புக்குரியது. இது எதுக்குரியது, லோவர் லிம்புக்குரியது. அப்போ இது அப்பர் லிம்புக்குரியதுன்னு சொன்னால் அது எங்கால இருக்குது, இங்கால சைடில் இருக்குது, அதாவது லெட்டல் சைடில் இருக்குது. ஏன் சென்ட்ரல் கனல் இப்படின்னா, சென்ட்ரல் கனல் வெள்ளத்தி போனால் அது லெட்டல் சைடு. சென்ட்ரல் கனலை நோக்கி வர இவர் என்ன லெட்டல் சைடில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இப்படி வார ஆக்கள் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு தெரியும். இப்போ இவருக்கு பேரும் சொன்னோம், ஸ்பெஷல் பேர் என்ன, அதாவது அப்பர் லிம்புக்குரிய இந்த ஃபைபர் கட்டு இப்படி நிறைய வரும் தானே, அதை சொன்னோம் ஃபெசிக்யூலஸ் கியூனேட்டஸ்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இவரை யார் சொல்லுவோம், ஃபெசிக்யூலஸ் லோவர் லிம்புக்குரியது ஃபெசிக்யூலஸ் கிரெசாலிஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அதெல்லாம் முதல் படிக்குது. அப்போ போன வீடியோவில் இதை தானே மாறி குறிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸையும் ஃபெசிகுலஸ் கிரெசாலிஸையும் மாறி அப்பர் லிம்புக்குரியது கிரெசாலிஸ்ன்னு சொல்லிட்டேன், லோவர் லிம்புக்குரியது கியூனேட்டஸ்ன்னு சொல்லிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க, அங்கே ஒரு மிஸ்டேக் வந்துட்டு கொமெண்ட்லேயும் போட்டு பின் பண்ணி விட்டுருக்கிறேன். சரியா, அப்போ பாருங்கள், அப்படி போய் என்ன செய்யும், அடுத்தது மேலே யார் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும்
மெடியூலா இருப்பாங்க அப்படி தானே. அதுக்கு மேலே போன்ஸ் இருப்பார், அதுக்கு மேலே மிட் பிரெயின் இருப்பார். சரியா? அப்போ இப்படி வார ஃபைபர்ஸ் ரெண்டு பக்கமே இருந்து வரும். நான் ஒரு சைடுக்கு மட்டும்தான் கீறேன். இப்படி மேலே போவாங்க. இது அப்பர் லிம்புக்குரியது, லோவர் லிம்புக்குரியது. போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மெடியூலாவை தாண்டி இப்படி போவாங்க. இப்போ நம்ம படிக்கிறது பொன்ஸ் தானே, மெடியூலாவை தாண்டி இப்படி போயிடுவாங்கன்னு வைங்க. போனால் இந்த நேற்று பார்த்தோம் மெடியூலாவுக்குள்ள என்ன 2 நியூக்ளியஸ் இருக்கும்னு பார்த்தோம். சாரி, நடுவால் பிரித்தா 4 இருப்பாங்க. எங்காலுக்கு வாராக்களுக்கும் இருப்பாங்க தானே. அப்போ இந்த ஃபெசிகுலஸ் கியூனேட்டஸ் அப்பர் லிம்புக்குரிய வாரது எந்த நியூக்ளியஸ் வேணுண்டா நியூக்ளியஸ் கியூனேட்டஸோட ஜாயின் ஆகுவார், சினப்ஸ் ஆகுவார். அப்போ லோவர் லிம்புக்குரிய ஃபெசிகுலர் கிரசாலிஸ் ஃபைபர் வந்து என்ன செய்வார், இவர் அதாவது நியூக்ளியஸ் கிரசாலிஸோட என்ன செய்வார்னு சொன்னால் சினப்ஸ் ஆவார். அப்போ அதையும் அங்கே நான் வீடியோவில் மாற்றி சொல்லிட்டேன், அதையும் குறிச்சிக்கொள்ளுங்க. சரியா? அப்படி வந்து சினப்ஸ் நடந்துட்டு ஃபஸ்ட்டோட நியூரான் முடிஞ்சிட்டு என்ன செய்வார், செகண்டோட நியூரோனா அப்படி மேலே போவார். அப்படி தானே பார்த்தோம். 2 சைடும் வரும், நான் ஒரு சைடுக்கு தான் செய்கிறேன். அப்போ இப்போ பாருங்கள், இப்படி போகிற நேரம் பொன்ஸில் ஏதாவது நடக்குமாடா? இல்லை, அப்படியே தான் மேலே போகும். அப்போ அதுக்கு மேலே நான் சொல்ல இல்லை, ஏன்னா நேரத்தில் பார்த்துவே. அப்போ நம்ம பொன்ஸ் தண்ணி படிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொன்ஸ் இதில் சினப்ஸ் நடந்து மேலே போகிற நேரம் இது என்னதான் மாறும் உங்களுக்கு தெரியும். சினப்ஸ் நடந்து எப்படி போகும், நேரத்தோட சொன்ன மாதிரி. சரி, 2 பக்கமும் கீழே பாருங்கள். அப்போ இவர் இப்படி வருவார், லோவர் லிம்புக்குரியது அப்பர் லிம்புக்குரியது இப்படி வருவார். இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க. அப்படி தானே வந்து என்ன செய்வாங்க, நான் இதை அழிக்கிறேன். இவங்க 2 பேரும் இப்படி வருவாங்க, இவங்க 2 பேரும் இப்படி வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, இப்படி மேலே போவாங்க. அப்போ வந்து இப்படி மேலே போகிறதுக்கு என்ன பேர் சொன்னோம், இந்த ஃபைபர் இதுக்கு பேர் ரெண்டுமே மீடியல் லமினஸ்கஸ்ன்னு சொன்னோம். மீடியல் லமினஸ்கஸ் அப்படி தானே சொன்னோம். அப்போ இந்த மீடியல் லமினஸ்கஸ் ஃபைபர் தான் என்ன செய்ய போதோ மேலே போகுது. இப்படி அது எதால் போகுதோ, பொன்ஸால் போகுது. அப்போ பொன்ஸுக்குள்ளே வந்து இந்த தோசல் குளம் பாத்வேல யார் இருக்க போகிறது, மீடியல் லமினஸ்கஸ் தான் இருக்க போகிறார். சரியா? அப்போ பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன். எஸ்என் இண்டெக்ஸில் தோசங்குளமில் யார் இருக்க போகிறது, பொன்ஸில் மீடியல் லமினஸ்கஸ். அப்போ நான் இங்கே மீடியல் லமினஸ்கஸ் இருப்பார்னு எழுதுகிறேன். சரியா? ஓகே, அது முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது அண்டோலேட்டல் பாத்வே பார்ப்போம். பாருங்கள், அப்போ நம்மளோட அண்டோலேட்டல் பாத்வேயில் 2 இருக்குது. லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, அண்டே ஸ்பைனோதாலமிக் பாத்வே. அப்படி தானே, இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த பாத்வே ஃபைபர்ஸை பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இப்படி பொன்ஸுகளால் போகிறேன் தானே, போன்ஸ் இது வந்து லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, இது அண்டே ஸ்பைனோதாலமிக் பாத்வே. இப்போ லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் பாருங்கள், பொன்ஸுகளால் யார் இருக்கிறாங்க, இவர் இருப்பார். இவரோட பேர் என்ன சொன்னோம், ஸ்பைனல் லமினஸ்கஸ்ன்னு சொன்னோம். அப்படி தானே, என்ன சொன்னோம், ஸ்பைனல் லமினஸ்கஸ். பாருங்கள், ஸ்பைனல் லமினஸ்கஸ் இருப்பார். பாருங்கள், இந்த பகுதி ஸ்பைனல் லமினஸ்கஸ்ட்ட ஒரு பகுதி தான் பொன்ஸுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வேறு யார் இருக்கிற, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கிறாங்க. அப்போ இங்கே யார் எழுத போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், ஸ்பைனல் லமினஸ்கஸ் இருப்பார். அதே மாதிரி வேறு யார் இருப்பாங்க, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருப்பாங்க. சரியா? இந்த லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேல அது 2 இருக்கும். அதே மாதிரி அண்டே ஸ்பைனோதாலமிக் பாத்வேல யார் இருக்கிற, பொன்ஸ்ட பகுதியில் பாருங்கள், ஸ்பைனல் லமினஸ்கஸ் ஒரு பகுதி இருப்பார். அப்போ சரி தானே, அதை எழுதிட்டேன். இப்போ மைனர் பாத்வேயான ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வே, ஸ்பைனோ ஒலிவரி பாத்வே, ஸ்பைனோ டெக்டல் பாத்வேயில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஸ்பைனோ ரெட்டிகுலர் பாத்வேயில் பொன்ஸில் என்ன இருக்கிறார், அவரே தான் ஸ்பைனல் லமினஸ்கஸும் நம்மட ரெட்டிகுலர் ஃபார்மேஷனும், அதாவது ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வரும் ஸ்பைனல் லமினஸ்கஸ்க்கு ஐயார். அதே மாதிரி ஸ்பைனோ டெக்டல் பாத்வேயில் யார் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கேயும் வந்து பொன்ஸ்ட அந்த பகுதியில் ஸ்பைனல் லமினஸ்கஸ் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேலையும் என்ன, சாரி, ஸ்பைனோ டெக்டல் பாத்வே 2 தானே, அண்டர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. 2லையுமே என்ன இருக்கிறது, ஸ்பைனல் லமினஸ்கஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைனோ ஒலிவரி பாத்வேல என்ன இருக்குது,
பாருங்கள் ஸ்பைனல் மெனிஸ்கஸ் தான் இருக்குது. இப்போ இவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறது ஸ்பைனல் மெனிஸ்கஸ். ஏன் மைனர் பாத்வேன்னு சொல்கிறது இவங்களோட சேர்ந்து போகிறது தானே, ஸ்பைனல் மெனிஸ்கஸால் போவாங்க. அப்போ அதுவும் முடிச்சு. அடுத்தது டிசெண்டிங் ட்ராக், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் இதுதான் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அப்படி தானே படிக்கணும், ஒரு நோட்ஸ்லேயும் திருப்பி பாருங்கள். அப்போ இதான் என்ன, போன்ஸ்ன்ற பகுதி. அப்படி தானே, இந்த போன்ஸ்ன்ற பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் போன்ஸ்ன்ற பகுதி. இந்த போன்ஸ்ன்ற பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த இப்படி இப்படி குறிச்சி காட்டினோம் சின்ன சின்ன ரவுண்டாக. இதை சொன்னோம் பொண்டைன் நியூக்ளியைன்னு சொன்னோம். என்ன சொன்னோம், பொண்டைன் நியூக்ளியை. அப்போ யார் இருக்கிறது, பொண்டைன் நியூக்ளியை இருப்பாங்க. இப்போ எழுதுகிறேன், பொண்டைன் நியூக்ளியை இருப்பாங்க. அதே மாதிரி பொண்டைன் நியூக்ளியிலேருந்து நான் ஃபைபர் செரிபெல்லத்துக்கு போகும்னு சொன்னாங்க படிக்கிறேன். அந்த ஃபைபரும் என்ன பொன்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதாவது ஏன் மிடில் செரிபெரல் படங்களோட தானே போவாங்க அவங்க. அதனால் அந்த ஃபைபருக்கு பேர் என்ன சொன்னேன்னு சொன்னால் பொண்டைன் ஃபைபர்ஸ்ன்னு சொன்னேன். பொண்டைன் ஃபைபர்ஸ் பவரும் இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்குது இதுக்குள்ளே கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில். வேறு என்ன இருக்குதுன்னு சொன்னால் மேஜர், அதாவது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்லேருந்து வர ஃபைபர் அவரும் என்ன செய்வார், இப்படி போவார். அப்போ அவரோட ஃபைபர் இருப்பார் தானே, இந்த நான் சொன்ன இடைவெளியால் பொண்டைன்ற இடைவெளியால் எல்லாம் போவார்ண்டு, அந்த ஃபைபர் இருப்பார் தானே. அப்போ அந்த ஃபைபருக்கு பேர் என்ன, கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர். அப்படி தானே, ஏன் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்லேருந்து வருது, கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர்னு சொல்லுவோம். அதுவும் இருக்கும். வேறு இருக்குமா, வேறு ஏதாவது இருக்குமா, இல்லை. அப்போ அதுவும் முடிச்சு. அடுத்தது செரிபெல்லம் கனெக்ஷனை பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த கொயினோ செரிபெல்லர் கனெக்ஷனில் ஃபஸ்ட்டுக்கு என்ன, செரிபெல்லத்துக்கான கனெக்ஷனில் குயினோ செரிபெல்லர் ட்ராக்கை பாருங்கள். சரியா, சாரி, என்ன குயினோ செரிபெல்லர் ட்ராக்கை பாருங்கள். இந்த குயினோ செரிபெல்லர் ட்ராக்கில் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இப்படி வந்த ஃபைபர் இங்கே வந்து எக்ஸசரி குயினேட் நியூக்ளியஸோட சினாப்ஸை ஏற்படுத்திட்டு இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போயிடுவார். பொன்சுக்குள்ள ஏதாவது போகிறாரா, போக இல்லை. இப்போ குயினோ செரிபெல்லர் பாத்வேயில் பொன்சுக்குள்ள ஏதாவது இருப்பாரா, இருக்க மாட்டார். அப்போ நாங்கள் பிலாடையாலம் போகிறோம். அதே மாதிரி வெண்டல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே பாருங்கள், அவர் போகிறார், போயங்க சுப்ரியர் செரிபெரல் படங்களுக்கு போகிறார். அப்போ அங்கே போகிற நேரம் பொன்சுக்களால் தாண்டி போகணும். சுப்ரியர் செரிபெரல் படங்கள் போகிறாண்டா, இந்த ஃபைபர் தானே இருக்க போகிறார். அப்போ அது என்ன, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ஃபைபர் மட்டும் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன இருக்க போதும், வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ஃபைபர்னு எழுதுவோம். அதே மாதிரி டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேயில் பாருங்கள், அதுவும் என்ன இன்ஃபீரியர் செரிபெரல் படங்களால் போயிடுது. அப்போ பொன்சுக்குள்ளே போவாரா, போக மாட்டார். அப்போ அதுவும் இருக்காது. இவ்வளோ தான் செரிபெரல் கனெக்ஷனில் உள்ள இவர் பொன்சுக்குள்ளே இருக்கக்கூடியது. சரியா, அடுத்து வந்து கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் பார்ப்போம். அப்போ கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம், எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். சரியா, இப்போ வந்து இந்த முதலாவது நம்மட இவர் எடுத்தால் யார், நம்மட போன்ஸை எடுத்தோம்னு சொன்னால் ரெண்டாக பிரிக்கலாம்னு சொன்னேன். கீழ்பார்ட் வந்து கேடுவல் பார்ட், இது கிரேனியல் பார்ட். இப்போ நான் என்ன கேடல் பார்ட்டுக்குரிய க்ரோஸ் செக்ஷன், கீழ்பாட்டுக்குரிய க்ரோஸ் செக்ஷன் பார்க்க போகிறேன். அது எதால் ஃபேஷியல் நியூக்ளியரில் வெட்டும்போது எப்படி நடக்கும்னு பார்ப்போம். சரியா, இப்போ நான் பெஸ்ட்டுக்கு படத்தை கீறேன். சரி பாருங்கள், குறிப்போம். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் த்ரூ த கேடுவல் பார்ட் பாசிங் த்ரூ த ஃபேஷியல் நியூக்ளியை. சரியா, அப்போ ஃபேஷியல் நியூக்ளியில் வெட்டுவாங்க கேடுவல் பார்ட். சரியா, அப்போ அந்த க்ரோஸ் செக்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எசனிங் டெக்ஸ்ட்லேருந்து போவோமே. பாருங்கள், எசனிங் டெக்ஸ்ட்டில் தோசல் குழம்புல யார் இருக்கிறது, மீடியல் லெமினஸ்கஸ் இருப்பார். அப்படி தானே, அப்போ மீடியல் லெமினஸ்கஸ் எங்கே இருப்பார்னு சொன்னால் இந்த இவர் தான் மீடியல் லெமினஸ்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெண்டு சைட்லேயும் இருக்குது. அப்போ நான் ஒரு சைடு குறிக்கிறேன். இது என்ன, மீடியல் லெமினஸ்கஸ். அது முடிஞ்சு. அடுத்தது வந்து அண்டோலேட்டர் பாத்வேயில் யார் இருப்பாங்க, ரெட்டிகுலோ ஃபார்மேஷனும் ஸ்பைனல் லெமினஸ்கஸும் இருப்பாங்க. அப்படி தானே, அப்போ அதை எங்கே குறிக்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், இவரை தான் இந்த இப்படி இருப்பாராம். சரியா, அங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இடைவெளிகளுக்குள்ளே இப்படி இருக்கிறவர் தான். அவருக்கு பேர் தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. என்ன, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. அப்போ ஸ்பைனல் லெமினஸ்கஸ்க்கு எங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஸ்பைனல் லெமினஸ்கஸ்க்கு இதில் வந்து குறிச்சி காட்டையில். சரியா, ஸ்பைனல் லெமினஸ்கஸை இதில் வந்து குறிச்சி காட்டையில், ஆனால் இருக்கும் இதில் குறிச்சி காட்டையில். நேற்று சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையும் குறிக்க மாட்டாங்க, முக்கியமான விஷயங்களை மட்டும் குறிப்பாங்க. இப்போ இதில் குறிச்சி காட்டையில். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம், டிசெண்டிங் ட்ரெக்ஸ். அதில் அப்போ இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு டிசெண்டிங் ட்ரெக்ஸில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக்கில் யார் இருப்பாங்க, பொண்டைன் நியூக்ளியர் இருப்பாங்கன்னு பார்த்தோம், பொண்டைன் ஃபைபர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம், கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்போ அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
பாருங்கள், இவரை தான் சொல்கிறாங்க. இந்த கருப்பு கருப்பு டாட் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தான் பேர் வந்து என்னென்னு சொன்னால் பொண்டைன் நியூக்ளியை. சரியா? அப்போ அந்த பொண்டைன் நியூக்ளியிலேருந்து தானே என்ன போகும்? பொண்டைன் ஃபைபர்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் பொண்டைன் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். அந்த ஃபைபர்ஸ் போகும் தான். அப்போ இந்த கருப்பால் எங்கால காட்டிக்கிறது என்ன? பொண்டைன் ஃபைபர்ஸ். அதுக்கு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்வர்ஸ் பொண்டைன் ஃபைபர்ஸ். சரியா? அதே மாதிரி கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர்ஸ்ல யாருண்டா? இவங்களும் கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர்ஸ். சரியா? அவங்களும். இப்போ அதுவும் முடிஞ்சு. அடுத்தது பார்ப்போம் செரிபரல் கனெக்ஷன். அதில் யார்? வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபரல் ட்ராக் மட்டும் தான் இருக்குது. அதையும் வந்து இதில் முக்கியம் இந்த அவ்வளோத்துக்கு எடுக்கையில் குறித்து காட்டையில். சரியா? அடுத்தது கிரேனியல் நேவ், அதில் நியூக்ளியஸை பார்ப்போம். அப்போ கிரேனியல் நேவோட நியூக்ளியஸை பார்த்தோம்னு சொன்னால் எப்டியூசன் நியூக்ளியை இவரையும், அதே மாதிரி 5th கிரேனியல் நேவ் வர ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியை அவரையும், அதே மாதிரி ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியை அதையும், இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியை எஸ்எஸ்ஏ குளத்தில் இருக்கிற 8th கிரேனியல் நேவ் வர வெஸ்டிபிள் நியூக்ளியையும் குறித்து காட்டிக்கிறாங்க. சரியா? அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த நியூக்ளியை இருக்குதானே இந்த இருக்கிறார். இவருக்கு தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இவருக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்கடா? எப்டியூசன் நியூக்ளியை. சரியா? எப்டியூசன் நியூக்ளியஸ் விளங்கிட்டா? அப்போ இங்கால உள்ள இவரும் என்ன? எப்டியூசன் நியூக்ளியஸ். அதுலேருந்து என்ன நேவ் வரும்? எப்டியூசன் நேவ் வரும்னு தெரியும். அப்போ அதுலேருந்து இப்படி ஒரு நேவை கீழணும்னு சொன்னால் எப்டியூசன் நேவ் வருவார். எப்படி வெளியே வருவார். எப்டியூசன் நேவ் வருது. சரியா? என்ன பக்கம் வருவார். அடுத்தது இவர் யாருன்னு சொன்னால் இந்த இருக்கிறார், இங்கால பக்கம் 2 சைட்லையும் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னால் நம்மட மோட்டர் நியூக்ளியஸ், ஃபேசியல் நேவோட மோட்டர் நியூக்ளியஸ். ஃபேசியல் நேம் ஆஃப் மோட்டர் நியூக்ளியஸ். விளங்கிட்டா? அப்போ அதுலேருந்து யார் வாரது? ஃபேசியல் நேவ் வருவாங்க. அப்போ இப்படி ஃபேசியல் நேவ் வருவாங்கன்னு வைங்க. இப்படி ஃபேசியல் நேவ் வருவாங்க அதுலேருந்து. அடுத்து இவரை சொல்கிறாங்க, இந்த இருக்கிறாங்க, இவங்கள சொல்கிறாங்க ட்ரைஜெமினல் நேவோட நியூக்ளியஸும். ட்ரைஜெமினல் நேவோட நியூக்ளியஸ். சரியா? ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறார் தான் இவர். அவர் என்னென்னு சொன்னால் அது பிறகு பார்ப்போம். அப்போ ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அதே மாதிரி இவரை சொல்கிறாங்க, இந்த 2 சைடில் இருக்கிற இவங்களை சொல்கிறாங்க வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ். வெஸ்டிபுலர் நியூக்ளியைன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் போன்ஸ் இப்படி இருந்தால் மேலே யார் இருப்பார்? மிட் பிரெயின், கீழே மெடியூலா இருப்பார். அப்போ போன்ஸோட இணைஞ்சிருக்கிறது யார்? மிடில் செரிபரல் படங்கள், மெடியூலாவோட இன்ஃபீரியர், மிட் பிரெயினோட சூப்பரியர் செரிபரல் படங்கள் இணைஞ்சிருப்பாங்க. அந்த 3 படங்களுமே இங்கே இந்த க்ரோஸ் செக்ஷனில் வழங்குமா. சரியா? அப்போ மிடில் செரிபரல் படங்கள் எதுன்னு சொன்னால் அந்த இதை சொல்கிறாங்க. சரியா? இப்படி குறித்து காட்டினாங்க. இதான் என்ன? மிடில் செரிபரல் படங்கள். சரியா? அதே மாதிரி இதுதான் இது என்னென்னு சொன்னால் 2 சைட்லேயும் இருக்கு பாருங்கள். இன்ஃபீரியர் செரிபரல் படங்களும் என்ன? இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள். சரியா? இதான் என்னென்னா சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள். 2 பக்கமும் இருக்கும். சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள். சரி, அதுவும் முடிஞ்சு. அப்போ 3 படங்களும் இதில் வரும். மிடில் செரிபெல்லர் படங்கள் 2 சைடில் இருப்பார், இங்கால இருப்பார். இது வந்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள், இது சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள். ரைட்டா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ இது மிட் பிரெயின், இது போன்ஸ், இது மெடியூலாண்டா. இப்போ இதில் என்ன இருக்கும்? நியூக்ளியே இருக்கும். அப்படி தான். இப்போ நான் போன்ஸ் தானே படிக்கிறேன். அப்போ போன்ஸில் ஒரு நியூக்ளியே இருக்குன்னு வைக்கிறேன். அப்போ இந்த போன்ஸில் நியூக்ளியே இருந்தால் நம்மளுக்கு தெரியும் இப்படி ஃபைபர் வந்து இங்கால கிரெனியல் நேவாக மாறும். அப்படி தானே? இந்த கிரெனியல் நேவால் என்ன? அது மோட்டராகவும் தொழில் பண்ணலாம், சென்சரியாகவும் தொழில் பண்ணலாம். இப்போ நான் சென்சரி எடுத்துன்னு சொன்னால் பாருங்கள், நான் மோட்டர் எடுக்கிறேனே, மோட்டர் அவுட்புட் ஒன்று வருது. அப்போ மோட்டர் அவுட்புட் எங்கேருந்து வரும்? உயர் இதிலேருந்து வரும். அப்படி தானே? வந்து இங்கே சினாப்ஸ் நடந்து எங்கே நடக்கும்? இப்படி கிரெனியல் நேவால் வெளியே மோட்டர் அவுட்புட் போகும். அப்போ இந்த ட்ரெக் இருக்கு தானே, இந்த ட்ரெக்
நியூக்ளியைக்கு வர ட்ரெக். இவர் என்ன எங்கேருந்து வரார்? கோடெக்ஸ்லேருந்து வரார். எங்கே வரார்? நியூக்ளியத்துக்கு வரார். சரியா? அப்போ நியூக்ளியத்துக்கு வரான்னு சொன்னால் இந்த ட்ரெக்டை பேர் என்ன? கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபர்னு சொல்லலாம். என்ன? கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபர். அப்போ இந்த கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபரும் இந்த பொன்ஸில் விளங்கணும் தானே? இந்த நியூக்ளியக்கு வரான்னு சொன்னால் அதுவும் விளங்குமா? அது எப்படின்னு சொன்னால் இந்த கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர் இருக்கிறதானே, அவரோடு சேர்ந்து பக்கத்தில் அவரும் இருப்பாராம். யார் இருப்பாராம்? கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபர்ஸும் இருப்பார். விளையா? அதே மாதிரி இந்த நியூக்ளியை சரியா, டைஜெமினல் நியூக்ளியன்னு வைங்களேன். இந்த நியூக்ளியை ஒன்று இருக்குது பொன்ஸுக்குள்ளே. சரியா? அதே இப்போ மோட்டர் அவுட் புட் வந்த மாதிரி சரியா, சென்சேஷன் போகணும் தானே. அப்போனா இப்போ சென்சேஷன் போகுதுன்னு எடுக்கிறேன். சரியா? என்ன சென்சேஷன் போகுதுன்னு எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், சென்சேஷன் போக முடியும். போய் என்ன செய்யும்? இங்கே ஸ்னப் சைட் படுத்திட்டு மேல் ட்ரெக்கால் இப்படி போகும். அப்படி தானே? அப்போ மேல் ட்ரெக்கும் என்ன இங்கே பயணிக்க போகுது பொன்ஸால். அதே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்பைனல் ட்ரெக்னு சொல்கிறாங்க. என்ன ட்ரெக்? ஸ்பைனல் ட்ரெக். அப்போ அது எதுன்னு சொன்னால் இந்த இவர் லைட்டா ஸ்பைனல் ட்ரெக். அப்போ அவர் டைஜெமினல் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிறார் தானே. அப்போ அவர் என்ன ட்ரெக் அறிப்பார்? டைஜெமினல் நியூக்ளியஸ்லேருந்து போகிற ஸ்பைனல் ட்ரெக் அறிப்பார். அப்போ இவர் ஸ்பைனல் ட்ரெக்னு சொல்கிறது யார்? டைஜெமினல் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதால டைஜெமினல் நியூக்ளியஸ்லேருந்து போகிற ஸ்பைனல் ட்ரெக் அறிப்பார். இது ரைட்டா? அப்போ இப்படி ரெண்டு சைடும் இருப்பாங்க. சரி தானே? அதே மாதிரி இந்த வரைக்கும் தானே இப்படி போகுது சோப்பு கலரில். இவருக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பேர் என்ன பேர் சொல்லுவாங்கடா? ட்ரெப்சைட் பாடின்னு சொல்லுவாங்க. சரியா? ட்ரெப்சைட் பாடின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால் நம்ம ஃபிசியோலஜி இப்போ நியூரோ அனாட்டமி பார்த்துட்டு இருக்கோம். ஃபிசியோலஜி படிக்கக்குள்ளே படிப்போம். அதாவது நம்மளோட ஒடிட்டோரி பாத்வே, ஒடிட்டோரினா ஹியரிங். சரியா? காதால் கேட்குற பாத்வே எப்படி நடக்கும்னு பார்ப்போம். சரியா? அப்போ அது காதால் கேட்குற அந்த பாத்வே போகிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த பொன்ஸில் சில ஃபைபர்ஸ் இப்போ நான் சும்மா நோமலை சொல்கிறேன். பொன்ஸில் சில ஃபைபர்ஸ் என்ன செய்யணும்னா இப்படி க்ரோஸ் ஆகும். க்ரோஸ் ஆகிற நேரம் உருவாகிற அந்த ஃபைபர்ஸ் தான் ட்ரெப்சாய்ட் பாடின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அதை தான் இங்கே குறித்து காட்டிக்கிறாங்க. ஏன்னா அது பொன்ஸில் இருக்கும் தானே, அதால் இந்த க்ரோஸ் செக்ஷனில் விளங்குன்றதால ட்ரெப்சாய்ட் பாடின்னு குறித்து காட்டிக்கிறாங்க. நம்ம ஹியரிங் பாத்வே ஃபிசியோலஜி படிக்கக்குள்ளே படிப்போம். அப்போ ட்ரெப்சாய்ட் பாடின்னு கதைப்பேன். இல்லையா? இப்போ இங்கே தேவையில்லை. அப்போ இது ட்ரெப்சாய்ட் பாடின்னு வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன பாத்வேல வரும்? ஆடிட்டோரி பாத்வே. அதாவது ஹியரிங் காதால் கேட்குற நேரம் எப்படி காதால் கேட்குற ஒரு பாட்டு கேட்குறோம்னு சொன்னால் அந்த சென்சேஷன் எப்படி போகுது, அந்த நேரம் ட்ரெப்சாய்ட் பாடியை பற்றி கதைப்போம். சரியா? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் சரியா, மீடியல் லாங்கிடுவல் ஃபெசிகுலஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. மீடியல் லாங்கிடுவல் ஃபெசிகுலஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எதுன்னு சொன்னால் லிவரம் இந்த பகுதி. சரியா? இந்த பகுதி அதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ நான் அப்படி குறிக்கிறேன் பாருங்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா மீடியல் லாங்கிடியூடினல் ஃபெசிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு சொன்னால் மீடியல் லாங்கிடியூடினல் ஃபெசிகுலஸ்னால் அதுவும் நம்ம ஃபிசியோலஜி படிக்கக்குள்ள படிப்போம். நம்மளோட கண் இருக்குது தானே, கண் மூமெண்ட்டுக்கு நான் சொன்னேன். சரியா? கண் மூமெண்ட்டுக்கு உதவுற நியூக்ளியை சொன்னேன். அதாவது வெஸ்டிபுலர் நியூக்ளியை உதவும். அந்த வெஸ்டிபுலர் நிறைய நியூக்ளியை உதவும். அதில் வெஸ்டிபுலர் நியூக்ளியையும் அதே மாதிரி கிரேனியல் நேவ் 3, 4, 6 இந்த கிரேனியல் நேவ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐ மூமெண்ட்டுக்கான ஒரு ட்ரெக் ஏற்படுத்துமா. ட்ரெக்னு சொன்னால் ஃபைபர்ஸ் ட்ரெக் இப்படி போகிறது ட்ரெக் ஏற்படுத்துமா. சரி, அந்த ட்ரெக்டை பேர் என்னன்னு சொன்னால் தான் அது அந்த ட்ரெக்டை பேருக்கு தான் பேர் மீடியல் லாங்கிடியூடினல் ஃபெசிகுலஸ்னு சொல்கிறது. சரியா? இப்போ மீடியல் லமினிஸ்கஸ் ட்ரெக்னு சொன்ன மாதிரி மீடியல் லாங்கிடியூடினல் ஃபெசிகுலஸ்னு ஒரு ட்ரெக் இருக்குது. அதாவது இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியை அதுலேருந்து வர அதே மாதிரி கிரேனியல் நேவ் 3, 4 அதே மாதிரி 6 இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரெக் மாதிரி ஒன்று உருவாகுமா. அது நம்ம கண்ட ஃபிசியோலஜி கண் மூவ்மெண்ட் ஃபிசியோலஜி படிக்கிற நேரம் அதை பார்ப்போம் என்னென்னு சொன்னேன். அப்போ இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த அதுக்காக உதவுறது தான் மீடியல் லாங்கிடியூடினல் ஃபெசிகுலஸ். அவர் எங்கே காணப்படுவார்னா பொன்ஸ்லாம் காணப்படுவார். அப்போ இங்கே அந்த க்ரோஸ் செக்ஷனில் அது விளங்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், 4th வென்ட்ரிகல்னு ஒரு ஆள் இருக்கிறார். சரியா? என்ன
ஃபோர்த் வென்ட்ரிக்கல். இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கல்னால் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி யார் ரிவர் போன்ஸ், மெடியுலா, மேலே பிக் பிரெயின் ரிவர். இந்த போன்ஸ் இருக்கிறதா தானே, இந்த போன்ஸுக்கும் இந்த மெடியுலாவுக்கும் பின்னால், சரியா, பின்னால்னா பின் சைட் டோர்சல் சைடில், சரியா, என்ன இருப்பார்னு சொன்னான். அதாவது பின்னுக்கு யார் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும், செரிபெல்லம் இருப்பாங்க எனர்ஜி, அப்படி தானே. ஆனால் எப்படி கீழன்னு சொன்னான், இப்போ இவர் வந்து மிட் பிரெயின் போன்ஸ் மெடியுலாண்டிக்கிறன்னு சொன்னால் பின்னுக்கு யார் இருப்பாங்க, செரிபெல்லம் அப்படின்னு இருப்பாங்க, அப்படி தானே. இந்த போன்ஸுக்கும் இந்த மெடியுலா இந்த பகுதிக்கும் பின்னால், அதே மாதிரி செரிபெல்லத்துக்கு முன்னால் அப்படின்னு சொன்ன என்ன, இந்த பகுதியில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் சிஎஸ்எஃப் நிரம்பிய ஒரு பகுதி இருக்குமா. என்ன, சிஎஸ்எஃப் நிரம்பிய ஒரு பகுதி இருக்குமா. அதாவது சிஎஸ்எஃப் நிரம்பிய ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்குமா, கேவிட்டி. அதை தான் சொல்கிறேன் என்ன, ஃபோர்த் வென்ட்ரிக்கல். அப்போ இந்த பொன்ஸை வெட்டுற நேரம் அந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கல் விளங்குனே, அதை எங்கே குறித்து காட்டுறாங்கன்னு சொன்னால் இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த கேவிட்டியை தான் சொல்கிறாங்க, கேவிட்டி ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கல், கேவிட்டி ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கல், சரியா. அதே மாதிரி நம்ம பிளட் சப்ளைன் ஒன்று படிப்போம். அது படிக்கிற நேரம் நிறைய ஆர்டரி படிப்போம், சரியா. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அது படிக்கிற நேரம் அதை பார்ப்போம். அப்போ இதில் வந்து இந்த இதுதானே இப்படி வளைவு மாதிரி, அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குரு ஆஃப் பேசைலர் ஆர்டரி, அதாவது நிறைய ஆர்டரி படிப்போம், பிளட் சப்ளை படிக்கிற நேரம் படிப்போம். அதில் பேசைலர் ஆர்டரின்னு ஒரு ஆர்டரி இருக்குது. என்ன, பேசைலர் ஆர்டரி. அந்த ஆர்டரி போகிற குருன்னா அந்த ஆர்டரி போகிற ஒரு பாதை மாதிரி வளைவு, அது எங்கே இருக்கும்டா இந்த இதில் விளங்குவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதானே குரு ஆஃப் பேசைலர் ஆர்டரி, சரியா. அதான் அது. அப்போ இவ்வளோ தான் இந்த க்ரோஸ் செக்ஷனில் விளங்கும்னு குறித்து காட்டிக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இது கீரை சொன்னால் குயிரி இவ்வளோதையும் குறிக்க தெரிஞ்சால் சரி. அதான் ட்ரான்ஸ்வர் செக்ஷன் த்ரூ த கேடுவல் பார்ட் பாசிங் த்ரூ த ஃபேசியல் நியூக்ளியாயில் வெட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். சரி, அடுத்த பாவம் ட்ரான்ஸ்வர் செக்ஷன் த்ரூ த கிரேனியல் பார்ட் பாசிங் த்ரூ த ட்ரைஜெமினல் நியூக்ளியாவில் கிரேனியல் பார்ட்டில் வெட்டினா எப்படி தோற்றம் மேலேருந்து பார்த்தா எப்படி விளங்கும்னு பார்ப்போம். அப்போ இப்படி தான் அதில் கட்டமைப்பு இருக்குமா. இப்போ ஒரு பகுதியும் குறிப்போம், சரியா. இப்போ அங்கேயே மாதிரி தான் பெஸ்ட்டு எசனிங் டெக்ஸுக்கு போவோம். எசனிங் டெக்ஸில் டோர்சல் பாத்வேயில் யார் விளங்குவார், மீடியல் லெமினிஸ்கஸ் விளங்கணும், அப்படி தானே. அப்போ மீடியல் லெமினிஸ்கஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் இதான் மீடியல் லெமினிஸ்கஸ், அங்கேயே குறித்த மாதிரி. இதான் என்ன, மீடியல் லெமினிஸ்கஸ், மீடியல் லெமினிஸ்கஸ், சரியா. அடுத்தது எசனிங் டெக்ஸில் அண்ட்ராலேட்டரல் பாத்வேயில் யார் விளங்குவாங்க, ரெட்டிகுலர் ஃபார்மேஷனும் ஸ்பைனல் லெமினிஸ்கஸும் விளங்குவாங்க. அதாவது மைண்ட் பாத்வேலாம் சேர்த்து தான். ஒரு ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஸ்பைனல் லெமினிஸ்கஸில் அங்கேயே மாதிரி தான். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ன, இப்படி விளங்குவார். இதுக்கு இடையில் உள்ள எல்லாம் என்ன, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் தான். இது என்ன, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன், சரியா. இதை தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஸ்பைனல் லெமினிஸ்கஸ்னு சொல்கிறாங்க, சரியா. ஸ்பைனல் லெமினிஸ்கஸ் இப்போ ரெண்டு பக்கமே இருக்கும், சரியா. ஸ்பைனல் லெமினிஸ்கஸ். அடுத்தது அப்போ எசனிங் டெக்ஸும் முடிச்சு. இப்போ டிசைனிங் டெக்ஸில் யாரே கோர்டிகோ ஸ்பைனல் டெக்ஸில் யார் பொண்டைன் நியூக்ளியை, பொண்டைன் ஃபைபர், கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர் இவ்வளோ பேரும் விளங்கணும், அப்படி தானே. அப்போ பாருங்கள், அப்போ அதை குறிச்சே மாதிரி தான். இதான் என்ன, பொண்டைன் நியூக்ளியை. இவர் தான் யார், பொண்டைன் நியூக்ளியை. அப்போ எழுதிக்கொள்ளுங்க, இவர் தான் பொண்டைன் நியூக்ளியை. அடுத்து வந்து யார், பொண்டைன் நியூக்ளிக்கு போகிறோ பொண்டைன் ஃபைபர்ஸ் விளங்கணும். அப்போ பொண்டைன் நியூக்ளியிலேருந்து போகிற இவர் தான் என்ன, பொண்டைன் ஃபைபர்ஸ். அப்போ இவங்க தான் என்னது, பொண்டைன் ஃபைபர்ஸ், சரியா. அப்போ இவர் பொண்டைன் நியூக்ளியை. அப்போ அடுத்து கோர்டிகோ ஸ்பைனல் டெக், அதாவது கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர் எதில் விளங்குவார்னா இந்த இவர் இதுக்குள்ளே கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர் அங்கேயே மாதிரி விளங்குவார், சரியா. இதுதான் கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர். இப்போ அதுவும் முடிச்சு. அடுத்தது செரிபெல்லா கனெக்ஷன். செரிபெல்லா கனெக்ஷன் என்ன, வெண்டோ ஸ்பைனல் செரிபெல்லா டெக் மட்டும்தான் விளங்கணும். அப்போ அதை இதில் குறித்து காட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, சரியா. அடுத்தது நியூக்ளியஸில் கிரேனியல் நேவாதோட நியூக்ளியஸில் பிரதானம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 5th கிரேனியல் நேவார இந்த மோட்டர் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு இவரையும் இந்த போன்ஸ்டெக் கேடுவல் பார்ட்டில் இருக்கிற இந்த 5th ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸையும் தான் குறித்து காட்டுறாங்க,
சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும், இது ஏற்கனவே நான் படித்து சொல்லி தந்தேன். இதே சென்சரிக்குரிய ஆள், இவர் யார்? மோட்டருக்குரிய ஆள்னு சொல்லி தந்தேன். அதான் மோட்டர் நியூக்ளியஸ்னு பேர் வந்துச்சு. இது மோட்டர் நியூக்ளியஸ் எதிர 5th cranial nerve என்ன? ட்ரைஜெமினல் nerve, மோட்டர் நியூக்ளியஸ். இதுக்கு பேர் என்ன? போன்ஸில் 5th cranial nerve வர நியூக்ளியஸுக்கு பேர் என்ன? ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். அது என்ன? சென்சரிக்குரியது. விளைஞ்சா? அப்போ அது ரெண்டும் இங்கே காணப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதுன்னு சொன்னால் இந்த இதுதான் என்னையா? மோட்டர் நியூக்ளியஸாம். ட்ரைஜெமினல் nerve மோட்டர் நியூக்ளியஸ். இதுதான் என்னென்னு சொன்னால், அப்போ மோட்டர் நியூக்ளியஸ் ரெண்டு பக்கமே இருக்கும். இது ஒன்று. சரியா? அடுத்தது வந்து இது யாருன்னு சொன்னால் பாருங்கள், இதான் என்ன? சென்சரியை கொண்டு போகிற ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். சரியா? அப்போ ரெண்டுலேருந்து யார் போவாங்க? ஃபைபர் போய் ரெண்டு ஜாயின் ஆகி எதாவது வெளியே போவாங்க? 5th cranial nerve வெளியே போவாங்க. சரி தானே? 5th cranial nerve வெளியே போவாங்க. சரி தானே? அப்போ இதுலேருந்து ஃபைபர் போவோம், இதுலேருந்து ஃபைபர் போவோம். சிஎன்எஸ்க்கு வெளியே போகிற நேரம், பொன்ஸை விட்டு வெளியே போகிற நேரம் ரெண்டும் 5th cranial nerve வெளியே போவாங்க. அப்போ cranial nerve அது ரெண்டையும் பற்றினா சொல்கிறாங்க. அதோட முடிஞ்சு. அடுத்து இப்போ மேலதிகமாக குறிக்கிறத குறிப்போம். அங்கேயே குறித்த மாதிரி 4th ventricle ஒன்று சொன்னதுனே, இதான் 4th ventricle கேவிட்டி ஆஃப் 4th ventricle. சரியா? அதே மாதிரி டெப்சாய்ட் பாடின்னு சொன்னேன். இவர் தான் என்ன? டெப்சாய்ட் பாடி. சரியா? டெப்சாய்ட் பாடி. வேறு என்ன சொன்னாங்க பாருங்கள், அங்கே பார்ப்போம். கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபரோடு சேர்த்து கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபர்னு ஒன்று சொல்லி தந்தேன். அவரும் என்ன இதில் இருப்பார். அப்போ அதையும் குறிச்சிக்கொள்ளுங்க. கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபரும் இருப்பார். வேறு என்ன எங்கே குறித்தோம்னு சொன்னால் பெடங்கள் பறித்து குறித்தோம். இங்கே என்ன பெடங்கள் வழங்கும்னு சொன்னால் இவர் யார்? சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கள் வழங்க வரான். சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கள் வழங்க வரான். அதே மாதிரி இங்கே மிடில் செரிபெல்லர் பெடங்கள் வழங்க வரான் ரெண்டு சைட்லேயும். சரி, அப்போ சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கள், மிடில் செரிபெல்லர் பெடங்கள் ரெண்டும் தான் இங்கே விளங்குவாங்களாம். இன்ஃபீரியர் விளங்க மாட்டார். அதே மாதிரி இங்கே வேறு என்ன சொன்னேன்? மீடியல் லாங்கிடினல் ஃபெசிகுலஸ்னு ஒன்று சொன்னேன். கண்ட மூமெண்ட்டுக்கு உதவுற அப்படின்னு. அவர் இந்த இதானே அங்கேயும் இருப்பார். இந்த பார்ட் என்னது? மீடியல் longitudinal fasciculus. சரியா? அவரும் இருப்பாரும். இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள் என்னென்னு சொன்னால், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு சொன்னால், நான் சொன்னதானே பாருங்கள், இது மிட் பிரெயின், இது பொன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது மெடுலாவாக இருக்கும். அப்படி தானே? அப்போ இந்த இதுக்கு இடையில் என்ன இருக்கும்? இப்படி இங்கால செரிபெல்லம் இணைஞ்சிருக்கும். அதுக்கு இடையில் ஒரு கேவிட்டி இருக்கும். அதெல்லாம் சிஎஸ்எஃப் இருக்கும். அதான் 4th ventricle சொன்னேன். அந்த 4th ventricle இருக்கணும். அதே மாதிரி இந்த மிட் பிரெயினில் யார் இருப்பார்? நம்மளோட சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள் இருப்பார். அப்படி தானே? அப்போ பாருங்கள், அப்போ இந்த சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு என்னென்னு சொன்னால், இந்த நம்மளோட மிட் பிரெயினும் போன்ஸும் இணைகிற இந்த இடம் இருக்குது தானே, அந்த ஜங்ஷனில் சரியா காணப்படுற ஒரு ஆளாக இந்த 4th ventricle ரூஃப்னு கூரையாக காணப்படுற ஒரு ஆளாக சுப்பீரியர் மெடுலரி வெலம் காணப்படுவாராம். அந்த சுப்பீரியர் மெடுலரி வெலம் இந்த க்ரோஸ் செக்ஷன் ரெண்டுலேயும், ஏற்கனவே என்னதுலேயும் இதுலேயும் வந்து விளங்குமா. சரி, அது எதுன்னு சொன்னால் இதை தான் குறிக்கிட்டு காட்டுறாங்க. பாருங்கள், சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு எதை குறித்து காட்டுறாங்கன்னா இந்த இவரை குறித்து காட்டுறாங்க. அதே மாதிரி கீழே உள்ள ஏற்கனவே குறித்த க்ரோஸ் செக்ஷன்லேயும் இவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு சொல்லுவாங்க. யாரை? இவர். சரியா? அப்போ அவர் என்ன? சுப்பீரியர் மெடுலரி வெலம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இவ்வளோ தான் போன்ஸ்ட க்ரோஸ் செக்ஷன் 2. அதை கீழே தெரிஞ்சு குறிக்க தெரிஞ்சால் சரி. இதோட முடிப்போம்.